ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம H7CTF ஓட ஒரு பர்டிகுலர் மிஷினை தான் பார்க்க போகிறோம். H7CTF அப்படின்றது அவங்க ரீசெண்டாக வந்து கண்டக்ட் பண்ண ஒரு CTF. ஸோ இதில் வந்து நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நல்னிஞ்சாஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பூட் டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ இது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரூமை வந்து அவங்க ட்ரைஹாக்மில ரிலீஸ் பண்ணி ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிங்க் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பூட் டு ரூட்ல வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு இதோட ஃபிளாக்ஸ் தான் அதோட ஃபிளாக்ஸும் அப்படின்ற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த CTF. ஸோ அந்த இதில் இருக்கிற ஒரு சேலஞ்ச் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாக் த்ரூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங். என்ன அப்படின்னா, மெகாட்ரான் வாண்டட் டு ஷேர் ஃபைல்ஸ் ஹி ஹேக் ஃப்ரம் US கவர்மெண்ட். ஸோ மெகாட்ரான் அப்படின்றது ஒரு யூசர் நேம், பொட்டன்ஷியல் யூசர் நேமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. தென் ஹி டிப்ளாய்ட் அ பாஸ்வேர்ட் மெக்கானிசம் ஃபார் ஷேரிங் ஃபைல்ஸ். ஹி டுக் அ வேர்ட் ஃப்ரம் அ ஸ்மால் SMB ஆர்டிகல் இன் விக்கிபீடியா, ரிவர்ஸ்ட் இட், புட் இட் இன் ஆர் ஃபிளாக் ஃபார்மேட். சீம்ஸ் லைக் ஹி லவ்டா CTF அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ SMB ஆர்டிக்கல் வந்து நம்ம எடுத்துட்டு அதுல இருந்து TEWL டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அவங்க SMB அப்படின்னு மீன் பண்ணது வரும் SMBன்னு கொடுத்துருக்கிறனால நம்ம செகண்ட் லிங்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம TEWL யூஸ் பண்ணிட்டு ஒரு வேர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். TEWL பொட்டன்ஷியலாக வந்து பாஸ்வேர்டோட லென்த் வந்து மினிமமாக 8 இருக்கும் அப்படின்றனால 8க்கு மேலே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் சூஸ் பண்ணேன் அப்படின்றேன். இதை வந்து நான் TEWL.out அப்படின்ற ஒரு வேர்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்றேன். வேற என்னோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. நம்ம ஒரு 1 minute அந்த மாதிரிக்கு அப்புறமா வந்து நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அதுவே வந்து நிறைய வேர்ட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் இனஃப். ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப்பிங் ஹியர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, இருக்கிறது மட்டும் அதை சேவ் பண்ணி காமிக்கும். இப்போ நான் வந்து கேட்12 வேர்ட் கவுண்ட் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 10,000 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 8க்கு மேலே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, கிரேட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ reverse.txt அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். கேட் ரிவர்ஸ். ஸோ எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவ் கமாண்ட் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடும். இப்போது நான் ஒரு பேஷ் கமாண்ட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வைல் ரீட் வேர்ட், அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே ரீட் பண்ண போகிறேன். ஒன்றொன்னா ரீட் பண்ண போகிறேன். ஒன்றொன்னா ரீட் பண்ண போகிறது வந்து நான் இதில் ஐட்ரேட் பண்ணுறேன்னா, வேர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஐட்ரேட் பண்ணுறேன். அதை ஐட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வைல் லூப்பில் எக்கோ H7CTF எதில் எக்கோ பண்ண சொல்கிறேன்னா, final.txt எக்கோ பண்ண சொல்கிறேன். ஸோ அதை ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வேர்டையும் வந்து H7CTF போட்டு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அந்த வேர்டை ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் கேட் final.txt கொடுத்தா இப்போ நமக்கு ஃப்ளாகோட, அதாவது அந்த பாஸ்வேர்டோட ஃபார்மேட் கிடைச்சிச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஓகே, கிரேட். IP அட்ரஸ் வச்சு போர்ட் ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். ஏன் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒரு மாடர்னைஸ் ஸ்கேனர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலாக ரஸ்கேன் பிடிக்கும். ஸோ ரஸ்கேன் எடுத்தோடனே 139.445 தான் போர்ட் ஓப்பன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. மேபி நம்ம வந்து SMB கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஃபைல் ஷேர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். மற்றபடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது டோட்டலி. ஸோ இது ரன் ஆகட்டும் கொஞ்ச நேரம். ஸோ இது இன்னும் ஸ்கேன் ஆகிறதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்,
ஓகே, இன்ட்ரெஸ்டிங்லி நமக்கு வந்து 54321 போர்ட்ல வந்து என்ன இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிராக் மேப் எக்ஸெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்எம்பியை வந்து எனுமரேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் பிளாங்காவும் பாஸ்வேர்ட் பிளாங்காவும் நான் டேஷ் டேஷ் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நமக்கு H7CTX அப்படின்னு டொமைன் நேம் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸுமே லிஸ்ட் எடுத்து பாருங்க. என்னெல்லாம் ஷேர்ஸ்னா பிரிண்ட்டு, ஐபிசி, அட்மின், ஷேரு, ஐ லவ் யூ. தென் இப்போ பெர்மிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்குமே வந்து பெர்மிஷன் கிடையாது. ரீட் ஆக்சஸ் கிடையாது, ரைட் ஆக்சஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ லிட்ரலி ஃபார் நவ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இதை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்கு. இந்த வேர்ட் லிஸ்ட் வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சேம் எஸ்எம்பி கிளையண்ட், சாரி கிராக் மேப் எக்ஸெக்ட், நம்ம யூசர் நேம் தெரிஞ்சிச்சு. ஓகே, மெகாட்ரான் ஸ்பெல்லிங் கரெக்ட். தென் final.txt, தென் smb விட்டேன், சாரி smb final.txt, IP address விட்டேன். IP address என்னது? ஓகே, இங்க ஸ்கேனும் ஆயிடுச்சு பை த டைம். ஓகே, இதான் IP address. ஸோ இது வந்து இப்போ ப்ரூட் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். மெகாட்ரான் அப்படின்ற யூசர் வச்சுட்டு வேற இந்த final.txtல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் வச்சு இது ப்ரூட் போஸ்ட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரூட் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். நமக்கு எங்கேயாச்சும் ஹிட்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வந்து இங்கே ப்ளஸ் சைன் மாதிரி வந்து வரும். இங்கே நம்ம மேலே கிரிப்பு கூட பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ போஸ்ட் ஸ்கேனை பார்ப்போமே. நமக்கு 3 சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. 139.445.5321. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து SSH வந்து வேற போர்ட்டில் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி வந்து 139.445 தான் இருக்குது. சாம்பா SMTP 4.6.2 இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நமக்கு வந்து CVE 7494 அப்படின்னு சொல்லிட்டு பாப் ஆகுது. சாம்பா கிராக் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதை நம்ம ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறப்போ ஓகே, இதை எடுப்போமா? சரி, இது இல்லை, இது ஓகே. இதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறப்போ நமக்கு என்ன தெரியுது, கிட்டப் பார்ப்போம். ஓகே, ஓகே, இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இதை நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஷேரில் வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்கணும். நம்ம வந்து கிராக் மேப் எக்ஸெக்ட் யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு எதுக்குமே வந்து ரீட் ஆக்சஸும் கிடையாது, ரைட் ஆக்சஸும் கிடையாது. ஸோ பேசிக்லி வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஒர்க் ஆகாது. நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருந்தால் தான் நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதனால இந்த வேர்ஷனுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தாலும் நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தென் SSH இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ். அண்ட் டு அ சர்ப்ரைஸ் நம்ம வந்து உடனே ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே,
நம்ம வேர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது மினிமம் லென்த் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 8 கொடுத்தோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பாஸ்வேர்டோட லென்த் வந்து மோர் தென் 8 அப்படி இருக்கிறனால நம்ம 8 அப்படின்னு கொடுத்தோம். நமக்கு இமீடியட்டாக வந்து பாஸ்வேர்ட் கிடச்சிச்சு. ஸோ தென் நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ்எஸ்ஹெச்சில் லாகின் பண்ண பார்க்கலாமா? இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம். சாரி, கேன்சல். நமக்கு தான் இப்போ பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுல. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே டேரெக்டாகவே கொடுக்க முடியும். கிரேட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரீட் ஆக்சஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்எம்பி கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஸ்பைடர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு கிராக் மேக் எக்ஸாக்ட்லே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து என்னோட அவுட்புட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைல் சேவ் டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓகே. ஸோ மொத்தமாக வந்து lolwater.txt, secret.txt, key.txt அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ இது 3த்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். திரும்ப எஸ்எம்பி கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த டைம் வந்து நான் ஸ்லாஷ் தப்பாக கொடுத்துருந்தேன். அது என்ன ரீசன்னே தெரில. இது வரைக்கும் அப்படி அடித்ததே இல்லை எனக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் என்னது? ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். டீக்ரிப்ஷன் கீ. ஓகே, சூப்பர். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம இதை டீகோட் பண்ணுவோம். சைபர் செஃப் போவோம். என்னதுன்னு பார்ப்போம். சைபர் செஃப். சைபர் செஃப்ல நம்ம இப்போ டீகோட் பண்ணுறோம். ஓகே, சைபர் செஃப்ல நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஃபர் டீகோட் சிஃபரில் போவோம். சிஃபர் ஐடென்டிஃபையர். யா, சிஃபர் ஐடென்டிஃபையரில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுறேன். எனக்கு ரக்படி சிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வேறு இங்கே கீழே சீக்ரெட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே secret.txt வந்து கேட் பண்ணும்போது தேங்க்ஸ் ஃபார் சூசிங் H7CTF அப்படின்னு இருக்கு. ஸோ என்னோட பிலீஃப் என்னன்னா அவங்க H7CTF தான் சீக்ரெட்டாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க இது ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி இதை திரும்ப டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது திரும்ப மேபி base64 தான் ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, கிரேட். ஸோ இது base64 தான். ஆனால் சைபர் செஃப்ல நம்மளால பண்ண முடியல. டீகோட் சிஃபரில் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸோ இங்கே வந்து நம்ம IDRSA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ IDRSAயோட பெர்மிஷன் எப்போவுமே 600 இருக்கணும். ஸோ 600 கொடுக்குறேன் நான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா IDRSA பெர்மிஷன் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பெர்மிஷன் செட் பண்ணாமல் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா எரர் அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
என்ன பெர்மிஷன்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து 600 ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ண பார்ப்போம் SSH வழியா மெகாட்ரான் at IP address. IP address இப்போ போர்ட் வந்து 54321 நம்ம இப்போ போர்ட் ஸ்கேன் பண்ணியிருப்போம்ல, இதில் வந்து நம்ம போர்ட் வந்து SSH எதில் ரன் ஆகுதுன்னா வேற போர்ட்டில் ரன் ஆகுது 54321. அதனால வந்து நாங்கள் போர்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறமா -i அப்படின்னு சொல்லிட்டு என்னோட IDRSI கீ நம்ம இப்போ ரிட்ரீவ் பண்ண IDRSI கீயும் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணால் நம்ம இப்போ மெகாட்ரான் யூஸராக வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ தென் நமக்கு ஃப்ளாக் கிடச்சிச்சு. ஸோ இது பேசிக்கலி ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு தெரியுது. திரும்ப வந்து சைபர் சிஃபருக்கு போயிட்டு டீகோட் சிஃபருக்கு போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்ன சிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்திங் ரிவர்ஸ் அப்படி தான் வரும், லீட் ஸ்பீக் கிடையாது இது. ஓகேயா, ரிவர்ஸ் ரைட்டிங் இன் ரிவர்ஸ். ஸோ நமக்கு கரெக்டான ஃப்ளாக் கிடச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் எனுமரேஷன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து பவுண்ட் கேட் யூஸ் பண்ண பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறது, லைக் வந்து அப்லோட் டவுன்லோட் அண்ட் சில ஃபீச்சர்ஸ்லாம் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் பவுண்ட் கேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுலேயே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பவுண்ட் கேட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறேன். IPA ஃபர்ஸ்ட் என்னோட IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். சேம் IP அட்ரஸ் தான். ஸோ பவுண்ட் கேட் யூஸ் பண்ணிட்டு 13.13.7 வந்து நான் லிசன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து பிசி பாக்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும். ஸோ பிசி பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ரிவர்ஸ் ஷெல் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கீழே வந்து லிஸ்னிங் வெயிட் பண்ணோடனே இப்போ லிஸ்னிங்க்கு வெயிட் பண்ணுது. இப்போ நான் மேலே வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கனெக்ஷன் வந்து ரிட்டர்ன் வந்துடுச்சு. பவுண்ட் கேட்டில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா என்னால் ஈஸியாக டவுன்லோட் அப்லோட்லாம் பண்ண முடியும். ஓகே ஓகே, சம் எரர் அடிச்சிச்சு. ஸோ திரும்ப வந்து ரன் பண்ணுவோம். நோ இஷ்யூ. கனெக்ஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்து நான் எனக்கு தேவையானது அப்லோட் பண்ணிடுறேன். ஹோம் டூல்ஸ் லின்பீஸ், எனக்கு லின்பீஸ் தேவை. ஸோ லின்பீஸ் வச்சு நான் வந்து என்னால் டேரெக்டாக வந்து எனுமரேட் பண்ண முடியும், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன். எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுத்துட்றேன் அதுக்கு. தென் அதை ரன் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் ரன் ஆகட்டும். நமக்கு இப்போது ரிவர்ஸ் ஷெல் கிடச்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப லிஸ்ட் பண்ணுவோம். ஹிடன் ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஷ் ஹிஸ்ட்ரி இருக்குது. பேஷ் ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் அவங்க ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே சூடோ SU ஆப்டிமஸ் நெட்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இதை நம்ம திரும்ப ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெகாட்ரானோட பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பாஸ்வேர்டை வந்து நான் என்டர் பண்ணுறேன். பட் ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக எனுமரேட் பண்ணுவோம். சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, அதை நம்ம கெட் பண்ணுவோம். நமக்கு மெகாட்ரானோட பாஸ்வேர்டு கிடச்சிடுச்சு. ஸோ மெகாட்ரானோட பாஸ்வேர்டு கிடச்ச உடனே நம்ம சூடோ பெர்மிஷன் செக் பண்ணுவோம். நமக்கு சூடோ பெர்மிஷனில் வந்து ஹோம் ஆப்டிமஸ் நெட்கேட்டை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம பேஷ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கேட் பண்ண போது இந்த மேலே இருக்கு பாருங்கள், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் ஷெல்காக. ஸோ இதே கமாண்ட் வந்து நம்ம திரும்ப வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ இதில் வந்து நம்ம ஐபி அண்ட் போர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஐபி போர்ட்னு வந்து நான் 444 அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, திரும்ப வந்து நம்ம பவுண்ட் கேட் யூஸ் பண்ணிட்டு லிசன் பண்ணுவோம். 4444 சாரி 4444. இதில் போயிட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ரிவர்சல் வந்து அங்கே கிடச்சிரும். நான் ஏன் பவுண்ட் கேட் யூஸ் பண்ணுறேன் அகெயின் அப்படின்னா ஈஸியாக என்னால் அப்லோட் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற ரீசனால. ஸோ திரும்ப வந்து நான் வந்து லின்பீஸ் அப்லோட் பண்ணி வச்சிடறேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரீசனால. பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஓகே, நோ இஷ்யூ. இப்போ வந்து நான் வந்து ஆப்டிமிஸ் யூசர் ஆப்டிமிஸ். ஸோ என்னால் ஆப்டிமிஸ் யூஸராக போக முடியும். ஃப்ளாக் இருக்கு, ஃப்ளாகை வந்து கேட் பண்ணிடும். ஸோ இந்த ஃப்ளாக் சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக இப்போ ரூட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம லின்பீஸ் வந்து ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ பவுண்ட் கேட்டில் வந்து என்னால் ஈஸியாக வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால தான் திரும்ப வந்து நான் பவுண்ட் கேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்எஸ் பெர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். லின்பீஸ்க்கு chmod +x அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுக்குறேன். தென் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இதை ரன் பண்ணி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவோம், என்ன அது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்டன் எல்லோவில் ஒன்று மேலே ரன் ஆச்சு. நீங்கள் எப்போ வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அண்ட் எல்லோவில் வந்து ஒன்று ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இது அப்படி அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட கணக்கே. ஸோ இதை வந்து நம்ம கேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு க்ரான் ஜாப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி 1 minute ரன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பேசிக்லி ரன் ஆகிட்டே இருக்குது. இது ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரிவர்சல் வந்து அதில் பெர்மிஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிவர்சலாக வந்து அதோட கண்டென்ட்ஸ் வந்து மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்து டேட்டை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எக்கோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதை கேட் பண்ணி காமிச்சா ஓகே எனக்கு ஹாய்னு வந்து மாறிடுச்சு. ஸோ பேசிக்லி வந்து எனக்கு ரைட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிவர்சல் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு அகைன் நான் பிசி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், சேம் ரிவர்சல். அதுக்கு முன்னாடி நான் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பவுண்ட் கேட் 2323 அப்படின்ற ஒரு போர்ட்டில் வந்து நான் லிசன் பண்ணுறேன். ஸோ சேம் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேம் பிசி பாக்ஸ் கமாண்ட். ஆனால் இந்த இடத்துல போர்ட் மட்டும் 2323. ஸோ இதை வந்து அந்த க்ரான் ஜாப்ல நான் ஸ்டோர் பண்ணிடுறேன், எக்கோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த க்ரான் ஜாப் எப்போ ரன் ஆகுதோ அது ரன் ஆகும்போது ரூட்டாக ரன் ஆகிடும். ஸோ அது ரூட்டாக ரன் ஆகிறப்போ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ரூட்டாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பேசிக்காக இந்த க்ரான் ஜாப் வந்து ரூட்டாக ரன் ஆகுது. ஸோ ரூட்டாக வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிறனால திரும்ப கனெக்ஷன் போகிறப்போ எனக்கு ரூட்டாக தான் கனெக்ஷன் வரும். ஸோ நம்ம கனெக்ஷன் பார்ப்போமா? கீழே பார்த்தோம்னா நமக்கு கனெக்ஷன் வந்துருச்சு. சாரி, தெரியாமல் டிட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ ரூட் ஃப்ளாகையும் நம்ம கேட் பண்ணிட்டோம். கிரேட். ஸோ இந்த ரூட் ஃப்ளாகை சப்மிட் பண்ணிட்டு ரூமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு CTF. I hope you like this video. Thank you for watching.